சென்னை மெரினாவிலும் கட்சி சார்பின்றி காலை முதலே ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக களத்தில் இருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி தயாராக இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், காலையில இந்த போராட்டம் தொடங்கும் போது நம்ம பார்த்தோம் 350 மாணவர்கள் இளைஞர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்பு மதியம் பார்க்கும்போது 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது அங்க மெரினா கடற்கரையில கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தற்போது அங்க நிலை எப்படி இருக்கிறது? காலையில் தொடங்கி நடிகர் மயில்சாமி, ஸ்நேகன் ஆகியோர்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது யாரெல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் மாணவ மற்றும் இளைஞர்கள் அமைப்புகளோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகளை அழைத்து தற்பொழுது காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் போராட்டம் வலுவடைந்திருப்பதால் இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவேகானந்தர் இல்லம் சுற்றியுள்ள பகுதிகளில். எனவே இந்த பகுதியில் தற்போது தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதிக எண்ணிக்கையில் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து வருகிறார்கள். அதே போல முதலமைச்சர் நேரில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அவருடைய இன்னொரு முக்கியமான கோரிக்கையான அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்த தற்பொழுது பேச்சுவார்த்தையில் அது குறித்த ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது மட்டுமல்லாது கருப்பு கொடி காட்டி இந்த பகுதியில் போராட்டத்தில் இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சார்பற்ற தலைவர்கள் அழைப்பு இல்லாமல் இளைஞர்களே சமூக ஊடகங்கள் வாயிலாக இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்ற நம்பிக்கையில் இளைஞர்கள் தொடர்ந்து குரலுக்கு வருகிறார்கள், முழக்கத்தை வருகிறார்கள். காவல்துறையினர் தற்பொழுது 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பது இது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். யார் இந்த கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலனை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் யார் என்பதெல்லாம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் போராட்டம் தொடரப் போகிறதா அல்லது காவல்துறை பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவு எட்டப்பட இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் போராட்டக்காரர்களுடைய ஒரு கோரிக்கையான அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அது தற்பொழுது நடந்திருக்கிறது. எனவே தற்பொழுது இளைஞர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை முடித்து மீண்டும் போராட்ட இடத்திற்கு செல்கிறார்கள். போராட்ட களத்தில் சென்று அங்குள்ள மற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இங்கு இருக்கிறது. அனைவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அனைவரும் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளோடு எதிர்மறையான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. தற்பொழுது எதிர்மறையான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்பது குறித்த தகவல் இப்போது வெளியாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் அலங்காநல்லூர் போராட்டத்தில் கைது செய்தவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை, மதுரை, சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.